குருபியோ நமஹ. ஸோ ஈசாவாசி உபனிஷத்து ஃபர்ஸ்ட்ல அதுக்கு ஒவ்வொரு உபனிஷத்தும் வேத மந்திரங்கள்ல வந்து சாந்தி பாட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ப்ரேயர் மந்திரம் இருக்கும். அதில் ஆரம்பிக்கும். அது போல தான் இங்கே வந்து உபனிஷத்தும் அப்படி தான் ஆரம்பிக்குது. இது வந்து இந்த உபனிஷத்தானது ஈசாவாசி உபனிஷத்து சுக்ல எஜுர்வேதத்தை சார்ந்தது. இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இப்போ பாருங்க, இதில் ஒரு ஓம் பூர்ணமதக ஓம் அப்படிங்கிறது வேத மந்திரத்தை வந்து இந்த பிரணவ மந்திரம் அப்படிங்கிறது பிரணவம் அப்படிங்கிறது நம்ம பிராணம்னா என்ன பிரணவம்னா என்னங்கிறத நம்ம வரக்கூடிய பிரசன்ன உபநிஷத்துல டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லா உபநிஷத்துலையும் இருக்கு ஓம்ங்கிறது. இப்போ ஓம் அப்படிங்கிறது பிரணவத்தை சொல்லக்கூடியது. அடுத்து வந்து வேத மந்திரங்கள் எல்லாமே ஓம்ங்கிறதுல தான் ஆரம்பிக்கும். பிரணவ மந்திரத்துல ஸ்டார்ட் ஆகும். இதுவும் அப்படிதான். இந்த மந்திரத்துல அதாவது எல்லா பாட்டும் சாந்தி மந்திராவோட ஆரம்பிக்கும். அதுலேயும் ஓம்ங்கிற பிரணவத்தோட தான் ஆரம்பிக்கும். பூர்ணம் அதக, பூரணம் இதம், 2 வார்த்தை இருக்கு. அதக அப்படின்னா பிரம்மத்தை குறிப்பிடக்கூடியது. ஒட்டுமொத்த பிரம்மத்தை தான் சர்வத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய பிரம்மம். பூரணம் இதம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த உலகமாக இருக்கட்டும் அல்லது உயிர்களாக இருக்கட்டும், அது வந்து இந்த ஜெகத்துன்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்த பிரபஞ்சம் நம்ம சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் நமக்கு தெரிஞ்சது. யூனிவர்ஸ் கேலக்சியில் என்ன சொல்கிறோமோ அது எல்லாமே இதக. இங்கே என்னெல்லாம் இருக்கோ படைக்கப்பட்டது எல்லாம் பூர்ணம் இதம். அதுக்கெல்லாம் எது ஆதாரமாக இருக்கோ அது அவ்யக்தம். அந்த புருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை வந்து பூர்ணம் அதக. பூர்ணாத் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிரம்மத்தை குறிப்பிடக்கூடியது. அதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாம் பூரணம். இந்த முதல்ல 2 வார்த்தை கிளியரா புரிஞ்சிச்சுன்னா போதும். பூரணம் அதக அப்படிங்கிறது வந்து அந்த பிரம்மம் முழுமையானது, பூரணமானது. பூர்ணம் இதக இங்க இருக்கக்கூடியது எல்லாமே பூர்ணமானது. இந்த பூர்ணாத் அப்படிங்கிறது இந்த பூர்ணாத்துங்கிறது பூர்ணம் உதிச்சதே. அந்த பூர்ணத்திலிருந்து பிரம்மத்திலிருந்து இங்க படைக்கப்பட்டது எல்லாம் உதயமாயிருக்கு, உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய அந்த பூர்ணத்தில் இருந்து இந்த பூர்ணத்தை முழுசா கழிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்குன்னா பூர்ணம் ஏவ அவசிஷியதே, பூரணம் மட்டும் மிஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க உருவாக்கப்பட்டது எல்லாமே ஆதிசங்கராச்சாரியோட கமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா இங்க உருவாகிறது எல்லாமே வெறும் நாம ரூபம் தான். இதுல நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பொருள் உருபொருளோட இருக்கும், அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே போல அந்த பொருள்ல நமக்கு நம்ம அந்த பொருள் மீது நமக்கு பற்று உருவாகும். இந்த 3 தன்மையோட நாமரூபம். இந்த 5 தன்மை எல்லா பொருளுக்கும் 5 தன்மை இருக்கும். ஒரு பொருளோட இருப்பு முதல்ல இருக்கு அப்படிங்கிறது. முதல்ல ஒரு பொருளோட இருப்பு தன்மை இருக்கிறது. அது நமக்கு புரிய வைக்குது. நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. புலன்கால உணர முடியக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய 2வது தன்மை. 3வது அது மீது நமக்கு பற்று உருவாக்குறது. இந்த 3 தன்மையோட சேர்த்து 4வது நாமம், பேரு, ரூபம். இந்த 5 தன்மை எல்லாத்துக்கும் இருக்கும். இப்ப நாம ரூபம்ங்கிறது எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையான பொருள் இருக்கும். இதுக்கு சரியான திருக்குறள் இருக்கு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி, இப்போ உங்க கையில ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புத்தகம் இருக்குன்னு எடுத்து வச்சுக்கிறீங்க. இப்போ ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை இப்படி எடுத்துக்கிறோம். இந்த புத்தகத்தை நம்ம புத்தகம்னு சொல்லுவோமா? இதை புக்குன்னு சொல்லுவோமா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இது முதல் பக்கம் இருக்கிற அட்டை, இது 2வது பக்கம் இருக்கிற அட்டை, இது ஒரு பேப்பரு, திக்கா இருக்கிற பேப்பரு, இது அடுத்த பேப்பரு, இது 3வது பக்கம் இருக்கிற பேப்பரு, பேப்பரோட முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் பேப்பர் தான் இருக்கு, அதுல மை பூசி இருக்கு. இப்படி நான் சொன்னேன்னா அதுல எங்க இருக்கு புக்கு? அப்ப எந்த ஒரு பொருளையும் உள்ளார போய் நாம ரூபத்தை கழிச்சு பார்த்தோம்னா பூரணம் மட்டும்தான் எஞ்சி இருக்கும் அப்படிங்கிறது தான் மெய்ப்பொருள் காண்பது அப்படிங்கிறது வந்து உண்மையான உண்மையிலேயே என்ன இருக்கு அப்படின்னா பூரணம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்க பிரம்மம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற அத்வைத்தத்தை வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு மந்திரம். இது ஒன்று புரிஞ்சிடுச்சுன்னா போதும், உங்களுக்கு மீதி எல்லாமே ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஈசா இதுலயும் ஓம்ங்கிற மந்திரத்துல இதான் ஃபர்ஸ்ட் மந்திரம். 18 மந்திரத்துல கொஞ்சம் குயிக்கா பார்த்துட்டு போகலாம். எல்லாரும் அட்டென்ஷன்ல இருக்கமா? பார்க்க முடியுதா? கவனிக்க முடியுதா? நான் ஃபாஸ்டா போலாமா? உங்களுக்கு ஏதாவது பிரேக் நடுவில் பிரேக் ஆகுது அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க.
ஈசாவாஸ்யம் ஏன்னா இந்த குட்டி குட்டி உபநிஷத்துல இருந்து மந்திரங்களை கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்காக தான். ஒரு தடவை நீங்க படிக்கலைன்னா கூட இதை காதில் கேட்டு வச்சிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓம் ஈசா வாஸ்யம் இதம் சேர்த்து சொல்லும் போது, சேர்த்து படிக்கும் போது வாஸ்யம் இதம் ஒரு நிமிஷம். ஈசா வாஸ்யம் இதம் சர்வம். அது வாசியம் இதம் அப்படின்னு இருக்கும். நீங்க படிக்கும் போதெல்லாம் ஈஸியா இருக்கணுங்கிறத சொல்றேன். ஈசா வாஸ்யம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சீதா மா கிருத கஸ்யஸ் வித் தனம். ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிள். கீழே பாருங்க பதங்களை பிரிச்சிருப்பாங்க. ஈசா அப்படிங்கிற பிரம்மத்தை இறைவனை குறிப்பிடக்கூடியது. வாஷ்யம்ங்கிறது அவனுடைய வசத்தில் இருக்கிறது. சுவாசம் அப்படிங்கிறது அவன் வசம் இருக்கிறது, இறைவனுடைய வசத்தில் இருக்கிறது. இதம் இங்கு சர்வம் இங்க இருக்கக்கூடிய சகலமும். எத்கிஞ்ச எதுவானாலும் ஜெகத்யாம் ஜெகத்து, அதாவது ஜெகத்யாம் ஜெகத்துங்கிறது வந்து என்னன்னா மாறுகின்ற அசைகின்ற இயங்குகின்ற எதுவும் இங்க ஜெகத்யாம் ஜெகத்து. இந்த பிரபஞ்சத்தை சொல்றாங்க. தேன அதனால, தியக்தேன இதெல்லாம் வந்து தியக்தேன அப்படிங்கிறது வந்து ஒரு தியாக உணர்வோடு பார்க்கணும் அப்படிங்கிறதான். புஞ்சி தான் நீங்க வந்து இது மாதிரி அனுபவிங்க. அப்படி பண்ணும்போது மாங்கிறது நெகட்டிவ். நாட் அப்படிங்கிற வேர்டு தான் சான்ஸ்கிரிட்ல. ந அப்படின்னா இல்ல, மா அப்படின்னா ஆப்போசிட் வேர்டு. மா கிருத கிருத்த அப்படின்னா செயல். இப்படி நீங்க இருக்கும்போது தனம் இந்த பொருள் எல்லாம் இப்ப நீங்க வச்சிருக்கீங்களா இதெல்லாம் யாருடையது? சர்வமும் ஈசனுடையது அப்படின்னு நீங்க அபிப்பிராயத்துக்கு வந்துட்டா இங்க பொருள் என்னுடைய, தனம் என்னுடையது அப்படின்னு நீங்க செல்வம் என்னுடையது அப்படின்லாம் எப்படி சொல்ல முடியும்? கசிசி தனம் யாருடையது? அப்ப இங்க எல்லாமே ஈசனுடைய ஈசனுடையது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துக்கு வரணுங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த தியாக உணர்வோட நீங்க அனுபவிங்க. அப்படி பண்ணும்போது நீங்க பார்க்குற சர்வத்தையும் ஈசம் சர்வமயம் சர்வம் சர்வம் சிவமயம் அப்படிங்கிற மாதிரி இதை நீங்க அணுகணும் அப்படிங்கிறது. இந்த ஒரு மந்திரம் வந்து கம்ப்ளீட்டா எல்லாம் சர்வத்தையும் ஈசனா பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்தா அதுக்கு பேரு முழுமையான ஞான நிலைன்னு பேரு. அப்ப இது வந்து ஒரு முழுமையான ஞான யோகத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு போலாம். குர்வன்னே வேக குர்வன்னே இவ ஹ. ஸோ இது வந்து குர்வன்னே வேகன்னு சொல்லுவோம். குர்வன்னே வக கர்மாணி ஜிஜி வி ஷே சதகும் சமஹா. ஸோ இங்க ஜிஜிவி சே சமஹான்னா ஜீவக நீங்க வந்து ஜீவிக்கலாம். எவ்வளவு நாள்னா சதம் 100 வருஷம், சமஹா 100 வருஷம் நீங்க வாழலாம். எப்படின்னா குர்வன்னே இவ கர்மாணி, உங்களுடைய ஒர்க்கு வந்து நீங்க கரெக்டா உங்களோட கடமைகளை செஞ்சு நீங்க பண்ணீங்கன்னா ஏவம் துவயி நாண்யத்தை தோஸ்தி ந கர்ம லிப்பியதே. ஸோ இங்க வந்து ஒரு மனிதனாக வாழக்கூடிய நரக, கடைசி வார்த்தை நரக. நரக அப்படின்னா மனிதன் என்ற அபிப்பிராயத்துல இந்த உலகத்துல வாழக்கூடிய நமக்கு ஏவம் தயி நம்மளை வந்து கர்மாக்கள் பற்றி கொள்வதில்லை. நம்மளை வந்து எந்த விதமான கர்மங்களும் பற்றி கொள்வதில்லை. எப்போ? கடமைகளை செஞ்சு நீங்க 100 வருஷம் நீங்க வாழலாம். இந்த உலகத்துல வந்து கடமைகளை செஞ்சு நீங்க வாழும்போது உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது, விருப்பு வெறுப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு கர்மயோகத்தை போதிக்கக்கூடியது. ஞான யோகம், கர்மயோகம் இது ரெண்டுமே இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து ஞான யோகம்னு சொல்லலாம், அது பக்தி யோகம்னு சொல்லலாம். பக்தியில கம்ப்ளீட் சரண்டர் இருக்கும், கம்ப்ளீட்டா ஈஸ்வரனுடைய சமர்ப்பணம். அந்த ப்ராசஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பக்தி யோகம், அதனுடைய ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞான யோகம். அப்படி அது ரெண்டுக்குமே பொருந்தும். இது வந்து கர்மயோகம். ஸோ பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் இதை 3 அடிப்படையாக வச்சுக்கோங்க. பக்தி வந்து ரொம்ப எளிமையானது அப்படின்னு தான் நமக்கு வந்து நாரத பக்தி சூத்திரமோ பதஞ்சலி யோக சூத்திரமோ அல்லது பகவத்கீதையோ எல்லாமே வந்து சரண்டர் தான், பக்தி தான் ஈஸி அப்படின்னு சொல்லப்படுது. மிக முக்கியமானதும் கூட சொல்லப்படுது. அப்படி இருந்தாலும் கூட நம்மளுடைய கர்மாக்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் என்னதான் நீங்கள் சரண்டர் பண்ணாலும் கூட உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யோக கர்மசு கௌசலம் அப்படிங்கிறதே யோகா தான் அப்படிங்கிறதையும் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வராங்க. கவனமாக கவனிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஞான யோகம் பக்தி யோகத்தை பற்றி இருந்தாலும் செகண்ட்ல வந்து உங்களுக்கு கர்ம யோகத்தை பற்றி இருக்கு. இது ரெண்டும் நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகுங்கிறது தான் தேடு. கொஞ்சம் அப்படியே கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும்.
தேக்கம் 4வது குறளுக்கு போகுது. கோடு போட்டுட்டு இருக்கிறது யாரு? ஸ்கிரீன்ல மேலே கீழே நிக்காம ஓடுது. இந்த ஸ்லோகம் வந்து ஒருவேளை இதுல கடைசியில இருக்கோ? 2வது ஸ்லோகத்துல லாஸ்ட் லைன்ல ஒரு லைனும், தேர்டு அது ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு லைன் இருக்குங்க சார். அது வந்து ஒரு லைன் மட்டும் மேல இருக்கு, ஒரு லைன் கீழே இருக்கு. மேல இருக்கிறத நான் சொல்லிடுறது எங்க இருக்குன்னு நீங்க பார்த்துக்கோங்க. நான் சொல்றேன். அசூர்யா நாமத்தே அசூர்யா நாமத்தே லோக அந்தேன தமசா விருத்தாக. இதுதான் 3வது ஸ்லோகத்தினுடைய ஃபர்ஸ்ட் லைன். இதுல இருக்கா அந்த லைனு? இருக்கு சார். இருக்கு பாருங்க, கடைசியில இருக்கு பாருங்க. அசூர்யா நாமத்தே லோக அந்தேன தமசா விருத்தாக. ஸோ உங்களுக்கு இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய 2 ஸ்லோகமும் உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், அடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிறது தான். ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, யோக மார்க்கத்தில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இறந்த பிறகு நமக்கு இன்னொரு லைஃப் இருக்குது. அங்கே வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இங்கே நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷன் தான் நம்மளுடைய கர்மயோகமும் நம்மளுடைய ஞான யோகமும் நம்மளோட அபியாசம். அதை 2 ஃபாலோ பண்ணலைன்னா அசூர்யா நாமத்தே லோகா அந்தேன தமசா விருதாகம். இன்னொரு உலகம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லை அசூரியர்கள் வாழக்கூடிய உலகமானது அதில் நீங்கள் வந்து அது வந்து தமசா விருத்தாகம், தமசிக் அப்படின்னு சொன்னால் அறியாமை நிறைந்த ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்தில் நீங்கள் ஜீவிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்பேற்பட்டவங்க? அறியாமையில் இருக்கக்கூடியவங்க தான். அப்போ இந்த உலகம் எப்பேற்பட்டது? அசுரர்கள் வாழக்கூடிய உலகம். இதில் நாம் வந்து இது ஒரு தமசிக் உலகம், இதுதான் நம்ம கலியுகம்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் அசுரர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டியதாக இருக்கும். பிரேத்யாபி கச்சந்தி ஏகே சாத்மகனோ ஜனகா. இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவில் நீங்கள் வந்து வாழ்ந்து வாழ்ந்து மறுபடியும் நீங்கள் ஆன்மாவை, இவங்க யார் அப்படின்னா, இது வந்து இதில் ஒரு வேர்டு வந்து ஆத்மாவை கொலை பண்ணுறவங்க அப்படின்னு வந்திருக்கும். இதில் ஹனஹ ஹனோ ஹனோ அப்படிங்கிறது வந்து கொலை பண்ணுறது. ஆத்மானக அப்படிங்கிறது, ஆத்மா அனக அப்படிங்கிறது வந்து ஆத்மாவையே கொலை பண்ணக்கூடியவங்க. விச் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆன்மாவை வந்து நம்ம அதை பார்க்க, அதை வந்து ஆன்மாவை நம்ம அறியலை அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஆன்மாவை கொலை பண்ணிட்டதாக தான் இந்த உபனிஷத்தை வந்து கன்சிடர் பண்ணுது. ஹனஹ அப்படிங்கிறது வந்து கொலை பண்ணுறது. ஸோ ஆன்மாவை கொலை பண்ணுறதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து கொஸ்டினில் கேட்டாங்கன்னா, அது இங்கே இருக்கக்கூடிய 3வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடியது ஈசாவாசிய உபனிஷத்தில். அசுரர்கள் வாழும் உலகம்னு சொன்னாலும் சரி, அதை வந்து டீமண்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, அது இந்த ஸ்லோகத்திலேருந்து வரதான் இருக்கும். இந்த 3மே வந்து உபனிஷத்தினுடைய பேசிக் ஐடியா அதில் இருக்குது. அதன் பிறகு ஆத்மாவோடைய தன்மையை வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆத்மாவோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடு போட்டிருக்கிறவங்க எரேஸ் பண்ண முடியுமா? சரி விடுங்க, நானே ஸ்டாப் பண்ணி வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் ஏதாவது மார்க்கரை சூஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு இது பண்ண வேண்டாம். அது வந்து உங்களுக்கு கோடு போட்டு இருக்கும். ஸோ ஆத்மாவை பற்றி என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அநேஜ தேகம் மனசோ ஜவியோ நைன தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷது தத் தாவத்தோ அந்யானத் ஏதி திஷ்டத்து தஸ்மின் அபோ மாதரிஷ்வா ததாதி. உங்களுக்கு வந்து இது எதாவது சிரமமாக இருக்குது இந்த மாதிரி படிக்கிறதுக்கு, சார் நீங்கள் வேகமாக படிக்கிறீங்கனால படிக்க முடியல அப்படின்னா, கீழே பாருங்கள். அநேஜத்து அசைவற்றது அல்லது மாறுதலற்றது, ஏக்கம் ஒன்றையானது, மனசோ ஜவியம் மனசை விட இது வந்து வேகமாக வந்து போகக்கூடியது, ஜவியோ வேகமானது, ஏனத்து
இது வந்து அவற்றால் வந்து கூட அதால கூட முந்தி போக முடியாது. ந ஆப்னுவன் அடைய இயலாது. அந்த மனதை விட வேகமா போகக்கூடியது மனதால் அதை அடைய முடியாது. பூர்வம் அந்த மனம் போய் சேர்றதுக்கு முன்னாடி இது வந்து அங்க போய் இருக்கும். தத் அது தாவத்து அது வந்து அஞ்ஞானத்தி ஏதி அது வந்து எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடியது. திஷ்டத்து அப்படி ஓடக்கூடியதுன்னு சொன்னாலும் கூட அது நிலையானது. இப்பேற்பட்ட ஒரு ஆன்மா எப்பேற்பட்டது அப்படிங்கிறத வந்து ஆன்மாவும் பிரம்மமும் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது அதனுடைய இயல்பை வந்து சொல்றதுதான். ஸோ ரமணிமா உங்களது மார்க்கர் சூஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்மாவை பற்றி கொடுக்கக்கூடிய இதுதான். இப்போ இதை வந்து தான் நமக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஆன்மாவை என்னென்ன டெர்மினாலஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துலேருந்து அப்படியே எடுப்பாங்க, இல்லைன்னா இதுக்கு மீனிங் எடுப்பாங்க, இல்லை மேட்சிட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா, ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறோம், பதங்களை பிரிக்கிறோம், அதுக்கு என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு ஆன்மாவை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆன்மா அப்படிங்கிறது வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ், அவ்வளோதான். இங்கே இருக்கும், இங்கேருந்து எங்கே போய் பார்த்தாலும் அது அங்கேயும் இருக்கும். அது அவ்வளோ வேகமாக போயிடுச்சு அப்படின்னா அது போக வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ தூரத்தில் அது நிரம்பி இருக்கு. அஞ்சாவது ஸ்லோகமும் அதை பற்றி தான் இருக்கும். ததே ஜதி தன்னை ஜதி தத் தூரே தத் வந்திக்கே ததந்தரஸ்ய சர்வசிய தது சர்வசியஸ்ய பாகியதா. ஸோ இந்த வார்த்தை இங்கே நீங்கள் இதில் ஒன்றில் படிச்சீங்கன்னாவே, இப்போ இந்த ஆன்மாவை பற்றி படிக்கும்போது மாண்டூக்கிய உபனிஷத்தில் வரும்போதும் படிச்சுக்கலாம். அதே போல் நமக்கு வந்து பிரகதாரண்ய உபனிஷத்தில் வரும்போதும் ஒரு 3-4 உபனிஷத்தில் வந்து பிரம்மாவோட தன்மையை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, ஆன்மாவோட தன்மை. அதே போல் பகவத்கீதையிலும் இருக்கும் ஆன்மாவோட தன்மையை வந்து என்ன அப்படிங்கிறது. எல்லா இடத்துலையும் ஒன்றே தான், வேறு வேறெல்லாம் கிடையாது. ஆன்மாவோட தன்மை உபனிஷத்துக்கள் என்ன சொல்லுதோ அதனுடைய சாரமாக சொல்கிறது தான் பகவத்கீதை. அப்போ ஒரு இடத்துல நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா மீதி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். தத் அப்படின்னா அது, ஏஜதி அப்படின்னா ஜதின்னா மூமெண்ட், ஜதி இல்லாதது ஏஜதி, அசைவற்றது. தத் அது அதே போல் ந ஏஜதி அது வந்து அசைவதும் அதுதான், அசைவில்லாததும் அதுதான். ஸோ அது வந்து அசைதுன்னு சொல்லுது. ந ஏஜதி அப்படின்னா அசைவதில்லை, அசையறது அசையறதில்லை. தத் அது தூரே அது தூரத்தில் இருக்கு. தத் அது அந்திக்கு அது பக்கத்தில் இருக்கு. தூரத்துலையும் இருக்கு, அதே போல் பக்கத்துலையும் இருக்கு. தத் அந்தரஸ்ய அது உள்ளாரையும் இருக்கு, அது சர்வசிய பாக்கியத்தக அது எல்லாத்துக்கும் வெளியவும் இருக்கு. அப்போ உள்ளும் இருக்கு, புறமாவும் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ரூமில் உட்காந்துருக்கோம், ரூம் ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அந்த எம்டி ஸ்பேஸில் காற்று இருக்குது, விண்துகள் இருக்குது, காந்தம் இருக்குது. அந்த எம்டி ஸ்பேஸுக்குள்ளே தான் நம்மளுடைய உடம்பு இருக்குது, பொருள்லாம் இருக்குது. இப்போ அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து ஒன்றில் நம்ம உடம்புக்குள்ளார ஊடுருவி இருக்கக்கூடியது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நமக்குள்ளார இருக்கிற எம்டி ஸ்பேஸு நமக்குள்ளாரையும் இருக்குது, எம்டி ஸ்பேஸ்க்குள்ள நாமளும் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆன்மாவானது எல்லாத்துக்குள்ளாரையும் ஊடுருவி இருக்கக்கூடியது. அதனால் அது உள்ளாரையும் இருக்குது, வெளியவும் இருக்குது. ஆன்மா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஒரு நெல்லிக்காய் மாதிரி, இல்லை சுரக்காய் மாதிரி, பூசணிக்காய் மாதிரி இருக்கும்ல கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியெல்லாம் இருக்காது. அது நமக்கு புரியறதுக்காக ஒரு சில ராஜயோகம்லாம் போட்டு தீபம் மாதிரிலாம் போட்டு காட்டுவாங்க புரியறதுக்காக. ஆனால் இங்கே உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா அதுக்கெல்லாம் இப்படி வந்து உள்ளாரி இருக்கும் வெளியே இருக்கிற வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன வேர்டு பயன்படுத்துகிறாங்களோ அந்த வார்த்தையில தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். இந்த ஆன்மா ஒருவேளை உங்களுக்கு இப்படி புரிஞ்சிருச்சுன்னா, இந்த ஆன்மா பற்றி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, இந்த ஆன்மா புரிஞ்ச ஒருவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத வந்து 6வது 7வது ஸ்லோகம் சொல்லுது. மறுபடியும் 8வது ஸ்லோகமும் அதை பற்றி தான் சொல்லும். 6, 7, 8 இந்த ஆன்மா அனுபூதி பெற்றவங்க வந்து ஆன்மாவை பற்றி தெரிஞ்சவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதான். இதனால நமக்குள்ளார என்ன மாற்றங்கள் உருவாகும். எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மனியவானு பஷ்யதி சர்வபூதேசு சாத்மானம் ததுவன விஜுகுப்ஷதே. விஜுகுப்ஷதே அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு, எந்த உயிர்களாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது, அவங்களுக்கு விருப்பு வெறுப்பு எதுவும் உருவாகாது அப்படிங்கிறதான். அவங்களுக்கு வந்து வெறுப்பதில்லை. விஜுகுப்ஷதே அப்படிங்கிறது வந்து வெறுப்பு இல்லை, எந்த உயிர்கள் மீதும் உங்களுக்கு வெறுப்பு வராது. ஏன் அப்படின்னா எல்லா சர்வ ஜீவ பிராணிகளையும் நீங்கள் ஆத்மாவாகவே நீங்கள் பார்க்குறீங்க, ஆத்மாவனுடைய தன்மையிலே பார்க்கறதுனால எந்த உயிர்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு வராது, எந்த உயிர்களையும் உங்களை வெறுக்காது அப்படிங்கிறதா அது. அதே போல் எஸ்து சர்வாணி பூத்தானி ஆத்மைவா பூத்த விஜானதக தத்ர கோமோக தத்ர கோமோக கஷோக ஏகத்துவமனு பஷ்யதக.
ஸோ அனைத்தையும் நம்மளுடைய பார்வையில ஒன்றாக அத்வைதம் எல்லாமே ஒன்றா பார்க்கறதுனால நமக்கு சோகம், துக்கம் என்பதெல்லாம் கிடையாது. சர்வத்தையும் ஒண்ணா பார்க்கறதுனால பூதானி அப்படின்னா எல்லா உயிர்களும். எல்லா உயிர்களையும் நம்மளுடைய ஆத்மாவாகவே நம்ம பார்க்கறோம். ஆத்மஸ்வரூபம் வந்ததுனாவே அந்த ஞான நிலையில வரும்போது நான் அப்படிங்கிறதெல்லாம் அழிஞ்சு நாம்ங்கிற நிலைக்கு வந்துரும். அந்த நிலையில அவங்களுக்கு சுக, துக்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதே இந்த மந்திரம் சொல்லுது. 8வது பாடலும் வந்து கவிஹி அப்படிங்கிறதுலேருந்து அசௌகரிய காச்சு கர்மகாயம் அவரணம் அஸ்னாவிரகம் சுத்தமபாவ வித்தம் கவிர் மனிஷி பரிபு ஸ்வயம்பு யாதா தத்திய தோர்தான் வியததாச்சா ஸ்வதிபி சமாபிக. ஸோ இது வந்து எங்கும் இருக்கக்கூடியது, ஒளிரக்கூடியது. இது வந்து அகாயம். காயம்னா உடம்பு, அகாயம்னா உடம்பற்றது. காயம்னா உடம்பு, அகாயம்னா உடம்பற்றது. சுக்ரம் இதுன்னா ஒளிரக்கூடியது. இது வந்து எங்கும் இருக்கக்கூடியது. அவ்ரணம் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன சொல்றது? அ வரணம் அப்படிங்கிறது வந்து துண்டு துண்டா இருக்கக்கூடியது. அப்படி இல்லாம பிரிக்க முடியாத முழுமையா இருக்கக்கூடியது. அஸ்னாவிரம் இது வந்து அஸ்னாவிரகம்ங்கிறது வந்து சதைகள், அதாவது நம்ம உடம்புல இது நமக்கு வந்து எல்லாம் மசில்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அதுக்கு. அப்படின்னா ஸ்தூல சரீரம் கிடையாது அப்படிங்கிறது. சுத்தம் அப்படின்னா தூய்மையானது. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. அபாப. ஸோ இது வந்து பாபங்களால தீண்டப்படாதது. ஸோ அப்ப என்ன பாவ புண்ணியம் என்பது கிடையாது. இப்ப நம்ம ஈஷா ஈஸ்வரனுடைய குவாலிட்டிய எடுத்தோம்னா, நமக்கு வந்து அப்படிதான் பதஞ்சலி யோகத்துல படிப்போம். கிளேச கர்ம விபாகாசேன்னு படிப்போம். கிளேச கர்மங்கள் கிடையாது அப்படின்ட்டு. அதே போல தான் இங்கேயும் இந்த உபனிஷத்து அப்படிதான் சொல்லுது. அவங்களுக்கு வந்து என்னன்னா பாவங்களால் கிடையாது. அவித்தம் அவருக்கு வந்து அறியாமை அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. பட் நமக்கு எல்லாமே இருக்கு. கவிஹி அப்படின்னா எல்லாத்தையும் அறிந்தவன் அல்லது எல்லாத்தையும் உணர்ந்தவன், உணர்ந்த நிலையா இருக்கக்கூடியது. இத வந்து நம்ம சர்வக்ஞ பீஜம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரி. மனிஷிஹி அப்படிங்கிறது வந்து அழிவற்றது அல்லது அறிந்திருக்கக்கூடியது. பரிபு எல்லாத்தையும் தனக்குள்ளார அடக்கி இருக்கக்கூடியது. ஸ்வயம்பு இது தானாக உருவானது, தானாக நிக்கக்கூடியது. யாராலும் உருவாக்கப்படல அப்படிங்கிறது இதுதான் அவ்வியக்தம்னு சொல்லுவோம். இப்படி இருக்கக்கூடியது வந்து சரியான முறையில வந்து இது இயங்கக்கூடியது. இதே போல எல்லாத்தையும் சரியா இயக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் இது வந்து சாஸ்வதேபியன் நிரந்தரம், சாஸ்வதம் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. சமாபியக எல்லா காலங்களும் கடந்து இருக்கக்கூடியது. இப்படி இருக்கக்கூடியது தான் இந்த ஆன்மா அப்படிங்கிறது. 3 ஸ்லோகங்கள் வந்து ஆன்மாவை பத்தி பேசுது. அந்தம் தம பிரவிசந்தி ஏ வித்யாம் உபாசதே ததோ பூய இவ தேதமோ வித்யாம் ரதஹ. இதுதான் வித்யாவோட கான்செப்ட். சிலபஸ்ல வந்து வித்யா கான்செப்ட்னு கொடுத்திருப்பாங்க. ம்? அந்தம் தமஹ. ஸோ இதுல வந்து பிரவிசந்தி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இருள் இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல நீங்க அ இருப்பீங்க எப்போ? அதாவது நீங்க அடையக்கூடிய உலகம் எது அப்படின்னா, இருள் இருக்கக்கூடிய தமசிக் வேர்ல்டுக்கு நீங்க போவீங்க. எப்ப அப்படின்னா, அவித்யாவ நீங்க ஃபாலோ பண்ணும்போது. இங்க அவித்யா அப்படிங்கிறது வந்து அறியாமை அப்படின்னு போட்டிருக்கு. அ இந்த வேர்டு. ஆக்சுவலா வித்யா, அவித்யாங்கிற கான்செப்ட் இந்த வேர்ட் வந்து சான்ஸ்கிரிட் லிட்டரல் மீனிங் இப்படி பண்ணா இப்படி தான் அர்த்தம். ஆனா அப்படி கிடையாது. இங்க சொல்லப் போறது வந்து முதல் ஸ்லோகம், 2வது ஸ்லோகம்னு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டே படிச்சிருக்கோம். முதல் ஸ்லோகம் பக்தி யோகத்தை ஞானத்தை குறிக்கக்கூடாதுன்னு சொன்னோம். குறிக்கக்கூடியது. 2வது கர்ம யோகம்னு சொன்னோம். இப்போ அத பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து முதல் ஸ்லோகம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு தியான நிலைய பத்தி இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா, 2வது ஸ்லோகம் நம்ம கர்மாவ பத்தி இருக்கக்கூடியது. அந்த மாரி தான் இது. அப்ப வித்யா அப்படிங்கிறது ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணும்போது, நீங்க வந்து ஒரு கர்மயோகத்த வந்து கர்மயோகமோ, தியானமோ ஒரு உயர்ந்த நோக்கம் இல்லாம நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக்கு. நமக்கு என்ன உயர்ந்த நோக்கம் இருக்கணும்னா, இறைவனை அடையறதுக்காக தான் நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஸோ இங்க வித்யாம் அப்படிங்கிறது வந்து வித்யை அப்படிங்கிறது வந்து ஞானத்த குறிக்கக்கூடியது. அவித்யை அப்படிங்கிறது வந்து உயர்ந்த நோக்கம் இல்லாம நம்ம இங்க கர்மால செய்யறது. இப்ப சிம்பிளா கர்மா அப்படிங்கிறது 2 வார்த்தை இருக்கு. கர்மாங்கிறது நம்ம கடமைகள செய்யறதுக்கு பேரும் கர்மா தான். ஒரு தப்பு பண்ணி பாவங்கள சேர்த்துக்கிறதுக்கு பேரும் கர்மா தான். ஸோ அதுதான் இங்க வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க அவித்யாங்கிறது. ஸோ வித்யா, அவித்யா கான்செப்ட் அப்படிங்கிறத வந்து நீங்க இங்க ஸ்லோவா பார்த்தீங்கன்னா புரியும். இதுல 2 ஸ்லோகம் மெர்ஜ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. போன தடவ அவ்வளோதான் அவ்வளோ ட்ரிக் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்தம் தமக பிரவிசந்தி.
ஒரு தமசிக் உலகத்துல நீங்க நுழையிறீங்க, உள்ளார போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எதனால அப்படின்னா அவித்யா ஃபாலோ பண்ணீங்கன்னா. அவித்யானா தமசிக் வேர்ல்டு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப வித்யாவை ஃபாலோ பண்ணா அதை விட நல்ல உலகத்துக்கு போவோமா, அதை விட இன்னும் மோசமா போவோமா அப்படின்னு கேட்டா, ததோ பூயக, அதை விட இவ தே தமோ இருளில், அதை விட ஒரு அதிகமான இருள் இருக்கக்கூடிய ஒரு அறியாமை இருக்கக்கூடிய உலகத்துக்கு தான் நீங்க போவீங்க. எப்ப அப்படின்னா வித்யா ஃபாலோ பண்ணீங்கன்னா. அப்ப இங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? வித்யாவோட அவித்யாவே பெட்டரா தோணும். கரெக்டா? புரியுதா அது என்ன சொல்றாங்கன்ட்டு? வித்யாவை ஃபாலோ பண்றது, அவித்யா ஃபாலோ பண்றது 2 இருக்கு. அவித்யா அப்படின்னு சொன்னா உயர்ந்த நோக்கம் இல்லாம நீங்க கர்மாவை செய்யறது. வித்யா அப்படிங்கிறது வந்து நீங்க தியானம் பண்றது, ஞானத்துக்காக தியானம் பண்றது. வித்யாவை பார்க்கும்போது அவித்யாவே பெட்டரா தோணும். ஏன்னா அது பொறுமையா கொஞ்சம் படிங்க. அவித்யா தமக, தமசிக்கு இருள் பிரவிசந்தி. நீங்க அவித்யா ஃபாலோ பண்ணும்போது தமசிக் வேர்ல்டுல போறீங்க. அடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிறவி தமசிக் வேர்ல்டுல கிடைக்கும். ஆனா அதே ஒருவேளை நீங்க வித்யாவை ஃபாலோ பண்றீங்கன்னா அதை விட கொடிய நரகத்துக்கு நீங்க போவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா ஃபாலோ பண்ணா அதை விட கொடிய நரகத்துக்கு போறோம் அப்படின்னா அப்ப எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணும் நமக்கு. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அறியாமையில் இருக்கிறவன் ஒருத்தன் தப்பு பண்ணானா அவனுக்கு தண்டனை கம்மியா கிடைக்கும். ஆனா ஞான நிலைக்கு போறவன் தப்பு பண்ணானா அவனுக்கு அதை விட கொடிய தண்டனை கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு இந்த 3 ஸ்லோகம் ஒன்றா தான் பார்க்கணும். 9, 10, 11 இது 3 ஒன்றா தான் பார்க்கணும். அதே போல 12, 13, 14 இது 3 ஒன்றா தான் எடுக்கணும். இதை வந்து இதுக்கு அதுக்கப்புறம் அதனுடைய அடுத்து 10வது வந்து அந்நிய தேவாகு வித்யா அந்நியதாகுர வித்யா இது சுஷ்ரும தீரானாம் ஏன் அஸ்தது விஜய் சக்ஷீரே. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இது சுஷ்ரும தீரானாம், என்னுடைய குருமார்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தனித்தனியா வித்யாவை ஃபாலோ பண்ணா அதுக்கு தனியா பலனும், அவித்யா ஃபாலோ பண்ணா அதுக்கு தனியா பலனும் முன்னாடி சொன்னவாறு பலன் கிடைக்கும். அதனால இதை 2 சேர்த்து நீங்க பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து இங்க கீழே கொடுத்திருக்காங்க. வித்யாம் ச அவித்யாம் ச எஸ்தத் வேதோ பயகம் சக வித்யாம் மிருத்யும் தீர்த்துவா அவித்யாம் அம்ருதம் அஸ்னுதே. இதுதான் இந்த 2வது லைன்ல இருக்கிறத நீங்க வந்து பார்த்துக்கோங்க. தனித்தனியா பலன் இருக்கு, அது 2 சேர்த்து பலன் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த வித்யா ஃபாலோ பண்றதுனால, ஞானத்தை நீங்க ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு ஒரு உலகமும், அவித்யா ஃபாலோ பண்றதுனால ஒரு உலகமும் கிடைக்கும். இது 2 சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, சேரும்போது உங்ககிட்ட கர்மாவும் இருக்கு, ஞானமும் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல கிடைக்கக்கூடிய பலன் தான் இங்க இருக்கு. அவித்யா மிருத்யும் தீர்த்துவா, அவித்யினால இறப்பை உங்களுக்கு வெல்லலாம். முதல் வார்த்தை. இதை கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து அவித்யானால என்ன பலன் அப்படின்னா, மிருத்யும் தீர்த்துவா இறப்பை வெல்லலாம். வித்யா மிருத் வித்யாம் அம்ருதம் அஸ்னுதே. அமிர்தம் அப்படின்னு சொன்னா அமிர்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து இரவா நிலை, மிருத்யம் மரணத்தை வென்று இரவா நிலையை அடையிறது. மரணத்தை வெல்லுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், இரவா நிலையை பெறுதல் அப்படிங்கிற 2 வார்த்தை இதுக்கு பலனா கொடுக்கப்படுது. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ வார்த்தைகள் என்ன வேணா பயன்படுத்துறோம், நமக்கு என்ன புரிதல் வேணும் இதுல? இறப்பை வெல்லுதல்னா என்ன, இரவா நிலைனா என்ன? ஏதாவது ஐடியா? சுத்த வெளியோட ஐக்கியமாறது, மறுபிறப்பு கிடையாது. ஓகே, சரி. இப்ப நாம இருக்கிறோம், இப்ப நமக்கு இறப்பை வெல்லுதல், இரவா நிலை, இது 2த்துக்கும் என்ன மீனிங்? இரவா நிலைன்னா யாரும் இறக்காமலே இருப்பாங்களா? அப்படி யாராவது இருக்கிறாங்களா? முக்தி அடை முக்தி அடைச்சு ம் முக்தி அடைதல். முக்தியில எத்தனை வகையான முக்தி இருக்கு? 2 வகையான முக்தி இருக்கு. ஜீவ முக்தி இருக்கு, விதேக முக்தி இருக்கு.
யாருக்கா தெரியுமா? முக்திக்கு என்ன என்ன மீனிங் தெரியுமா? இது டிஸ்கஷன் பண்றதுக்கான இடம் தான். சொல்லுங்க. தனக்குள்ளாரே இருந்தா எப்படி முக்தி வெளிப்படும்? சார் எவ்வளவு வேணா கிளாஸ் எடுங்க சார். கேள்வி மட்டும் கேட்காம கிளாஸ் எடுங்க சார். இதானே முக்தின்னு சொன்னீங்க. முக்தின்னா என்னது அது? அவங்க ஆத்மா அங்க வாழும் போது ஜீவ சம் இருக்கிறதா இல்ல வாழ்வுகளை முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறதா? முக்திங்கிறது என்னது? எதை முக்தின்னு சொல்றோம்? அந்த முக்தி எங்க இருக்குது? எப்ப கிடைக்கும்? எப்ப வரும்? எல்லாரோட நோக்கமும் அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். முக்திக்கான வழியை நீங்க கண்டுபிடிச்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு, அதுவும் குறிப்பா காலேஜில் இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு முக்திக்கான பாதையை காட்டுறதுக்காக தான் நீங்க இப்ப படிச்சிட்டு இருக்கீங்களே. முக்தியை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா குரு உங்களை ஃபெயில் பண்ணியிருப்பாரு. அதனால முக்தின்னா மட்டும் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. முக்தி அடைஞ்சிட்டு சொல்றோம். முக்தி அடைஞ்சிட்டு சொல்றீங்களா? ஓகே, முக்தி அடைஞ்சிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் போய்க்கலாம். நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, சரவணன் ஐயா. ஜீவாத்மா பரமாத்மாவோட ஜீவாத்மா பரமாத்மாவோட சேரும்போது நாம் இருக்க போறதில்ல. ஸோ முக்தி அப்படிங்கிறது மகரிஷி அழகான ஒரு வார்த்தையில சொல்லுவார். அறிவு முழுமை அது முக்தி அப்படின்னு. அறிவு முழுமை அடைந்த நிலைக்கு பேரு முக்தின்னு பேரு. அப்ப என்ன அர்த்தம்? தன்னை உணர்ந்து இருக்கிறது அல்லது இறைவனை உணர்ந்து இருக்கிறது. நீங்க இப்ப படிச்சிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல இப்ப நீங்க செய்யற வேலையா இருக்கட்டும், நீங்க சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், பிரேயர் பண்றதா இருக்கட்டும், கர்மாவா இருக்கட்டும், பக்தியா இருக்கட்டும், சடங்கு முறைகளா இருக்கட்டும், எது பண்ணாலும் சரி, பண்ணக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் அதுக்கு ஒரே நோக்கம் தான் இருக்கணும். தன்னை அறிதல் அல்லது இறைநிலை அறியறது. தன்னை அறிவதற்கோ அல்லது இறைநிலை அறிவதற்கோ நீங்க செய்கின்ற எல்லா செயலும் யோகம் என்றுதான் பெயர். அது இல்லை அப்படின்னு அந்த நோக்கத்தை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அது பக்தியும் கிடையாது, அது யோகாவும் கிடையாது, கர்மாவும் கிடையாது, கர்மயோகம் கிடையாது, பக்தியும் கிடையாது, ஞானம் எந்த யோகமும் கொண்டு வந்து சேர்த்த முடியாது. இதை தான் தெளிவா அவங்க 9வது ஸ்லோகத்துல சொல்றாங்க. ஸோ இதுல அவர் ரிசல்ட்டையும் கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு உபனிஷத்தை புரிஞ்சிருச்சுன்னா இந்த வாழ்க்கையின் நோக்கம் எல்லாம் புரிஞ்சுக்கும். இப்போ ஒருவன் வாழும்போது தன்னுடைய அறிவுல முழுசா புரிஞ்சிருச்சு, நான் யார் அப்படிங்கிறது முழுசா புரிஞ்சுக்கிட்டாருன்னா இங்க சர்வத்தையும் ஒன்னாதான் பார்ப்பாங்க. அந்த முதல்ல பார்த்தோம்ல ஸ்லோகம் 4, 5, 6 அதுல பார்த்தோம்ல அந்த சர்வாணி சர்வாணி பூத்தானி 6, 7. ஸோ எல்லாத்தையும் எப்படி பாவிப்போம்? அந்த கண்டிஷனுக்கு நம்ம வந்துடுவோம். எல்லாத்தையும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்துடுவோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு முக்தி பெற்றவன் என்று பெயர். ஜீவ முக்தி. ஜீவனோட இருக்கும்போது முழுமை பெற்றவனுக்கு, ஜீவன் முழுமையாக பெற்றவனுக்கு ஜீவமுக்தன், ஜீவ முக்தி பெற்றவனுக்கு ஜீவமுக்தன் என்று பெயர். இது கிளியரா? இருக்கும்போதே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தது. இப்ப நமக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஜீவமுக்தர்களாக இருப்போம். இதுக்கு பேர் தான் முக்தி. உடனே இந்த உடம்பு அழிஞ்சு போயிருமானா போகாது. உடனே இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்ந்துக்குமானா சேராது. இந்த உடல் இருக்கக்கூடிய கர்மா எவ்வளவு நாள் இருந்து கழிக்க வேண்டியது இருக்கோ அவ்வளவு நாள் இந்த உடல் இருக்கும். இந்த உடலை ஒரு நாள் விட்டு விடுவோம். விட்டு விடும்போது இந்த உடல் மண்ணோடு பஞ்சபூதங்களோடு சேர்ந்து கொள்ளும். இந்த உடலை விட்டு நீங்குகின்ற போது ஒரு ஜீவன் முக்தன் உடலை விட்டு நீங்கும் போது அவனுக்கு இந்த உடலில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதால் அவனுக்கு ஏற்படுவது விதேக முக்தி. இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு கொள்ளுகின்ற முக்தி நிலைக்கு விதேக முக்தி என்று பெயர். இந்த 2 கிளியரா? அவ்வளவுதான். ஸோ நீங்க வாழும்போது நீங்க முழுமையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க.
அதுக்கு பேரு வித்யா அப்படின்னு பேரு. அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இறப்பை வென்றவர்கள். வாழும்போது இறப்பை பற்றி பயமில்லாத இருக்கிறவங்களுக்கு இறப்பை வென்றவர்கள். அதுதான் வந்து வித்யயாம் அம்ருதம் அஸ்னுதே அப்படிங்கிறது 11வது ஸ்லோகத்தினுடைய கடைசி வார்த்தை. அதுக்கப்புறம் அவங்களுடைய கர்மா இருக்கு, அவித்யம் இருக்கு, அவங்களுடைய செயல் இருக்கு. அதனால என்ன கிடைக்கும்? மிருத்யும் தீர்ப்பா. அவங்க வந்து இரவா நிலையை அடைகிறாங்க. இறந்த பிறகும் அவங்களுக்கு இன்னொரு ஜென்மம் என்பது இல்லை. இன்னொரு ஜென்மம், இன்னொரு பிறப்பு எடுத்ததானே இறப்புன்னு வரும். அவங்களுக்கு இன்னொரு பிறப்பு வராது. இந்த 2 பலனும் இந்த வித்யா அவித்யா கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சிருக்கேன், நானும் நம்புறேன். அந்தம் தமபிரவி சந்தி ஏ வித்யாம் உபாசத்தே ததோ பூய இவ தேத்தமோ யாவு வித்யாயாம் ரதாஹா. இதை பத்தி சிலபஸ்ல கொடுக்கல. ஆனா இதுல என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து பக்தியில அரூபத்தை வழிபடுறதா ரூபத்தை வழிபடுறதா அப்படிங்கிறத எங்க கொஸ்டின். இதுல வந்து 2 கொஸ்டின் இருக்கு. ஸோ இங்க வந்து தமக பிரவிசந்தி ஏ சம்பூதி உபாசதே. ஸோ இதுல வந்து சம்பூதி அசம்பூதி 2 இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த சம்பூதி அசம்பூதி, அசம்பூதிங்கிறது வந்து சம்பூதி அப்படிங்கிறது இந்த வேர்டு கீழே இருக்கும் பாருங்க. பிரம்மத்தை பிரபஞ்சமாக வெளிப்பட்ட நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அரூபம் அப்படின்னு அர்த்தம். நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே. அசம்பூதி அப்படிங்கிறது வந்து அதுக்கு முந்தான் நிலை. என்ன சொல்றது, பிரம்மம் வந்து வெளிப்படாம இருக்கக்கூடிய பூரணம் அதகன்னு சொன்னமே அது, பூரணம் இதம்னு சொன்னமே இது. அதகன்னு சொன்னது அசம்பூதி, இதகன்னு சொன்னது சம்பூதி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 3 ஸ்லோகத்துக்கு 12, 13, 14 வந்து நீங்க ஆன்சர் அடிச்சிடலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து உருவத்தை வழிபட்டீங்கன்னா நரகத்துக்கு போவீங்க, அரூபத்தை வழிபட்டீங்கன்னா அதை விட கொடிய நரகத்துக்கு போவீங்க. இப்போ நம்ம உருவத்தை வழிபடுறதா அரூபத்தை வழிபடுறதா அப்படின்னா, ஸோ கொடிய நரகத்தை விட நரகம் பெட்ரு சார் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லை. ஆனால் அது அப்படி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அடுத்த கண்டினியூவஸ் ஸ்லோகம் வரும் 13வதுல. அந்நிய தேவாகூர் சம்பவாத் அந்நிய தாகூர் அசம்பவாத் இது சுஷ்ருமதியரான ஏன் அஸ்த விச சக்ஷிரு. எங்களுடைய குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூபத்தை வழிபடுறதுக்கு தனி பலனும் ரூபத்தை வழிபடுறதுக்கு தனி பலனும் இருக்கு. இது 2 தனித்தனியாக சேர்த்து ஒன்றா பண்ணிங்கன்னா அதுக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14வது ஸ்லோகம். சம்பூதி. சம்பூதிம் ச விநாசம் ச யஸ்தத் வேதோ பயகம் சக விநாசேன மிருத்யும் தீர்த்வா சம்பூதியாம் மிருதம் அஸ்னுதே. இதை வந்து இங்கே இந்த 2 வார்த்தையை பிரிச்சிருப்பாங்க பாருங்க. இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. சம்பூதி அப்படிங்கிறது வந்து சம்பவ நிலைக்கு முன்னாடி அப்படிங்கிறது. சம்பவ நிலை, அசம்பூதிங்கிறது அதுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து விநாசம், நாசம்னா அடையிறது, விநாசம்ங்கிறது பேரழிவு அது சொல்லக்கூடியது, அல்லது அதில் வந்து ஒடுக்க நிலை, ஒன்றுத்துக்குள்ளார ஒன்று ஒடுங்கி போகிறது. அப்போ சம்பூதிம் அப்படிங்கிறது வந்து வெளிப்பட்ட நிலை, அசம்பூதிங்கிறது வெளிப்படாத அல்லது முழுமையாக அடங்கிய நிலை, அதுக்கு இன்னொரு பேர் விநாசம். அப்போ விநாசம்ங்கிறதாலும் அசம்பூதினாலும் ஒன்று தான் அப்படிங்கிறத முதல்ல இந்த ஒரு வார்த்தைக்கு தெளிவு வந்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டினை வச்சு தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா இந்த வேர்டுக்கு மீனிங் உங்களுக்கு புரியலைன்னா சம்பூதி அசம்பூதியை போடாமல் விநாசம் போட்டாங்கன்னா உங்களால் பிக்கப் பண்ண முடியாது. இப்போ வந்து சம்பூதி அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரபஞ்ச நிலை, தோற்ற நிலை அல்லது ரூபம். விநாசம்ங்கிறது அரூபம். இதை வந்து அரூபங்கிறது அல்லது ஒடுங்கிய நிலை அல்லது வெளிப்படாத நிலை. ஒரு பிரபஞ்சம் உருவாகி மறுபடியும் அதுக்குள்ளே போய் ஒடுங்கி இருக்கலாம். ஒரு நாமரூபம் உருவாகி ஒரு கடல் அலை உருவாகி திருப்பி கடல் தண்ணியாக மாறி இருக்கலாம்.
அலை உருவாகாத நிலை அல்லது உருவாகி மறுபடியும் சரியான நிலை. மீண்டும் அதே நிலைக்கு போனது. அதுதான் நம்ம விநாசம் சொல்றோம். இது 2ம் தனித்தனியா நீங்க புரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு தனித்தனியான பலன் கிடைக்குது. ஸோ அதில என்ன அப்படின்னு சொன்னா, விநாசேன அப்படின்னு சொல்லக்கூடிய அசம்பூதி. அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மிருத்யும் தீர்த்துவா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இறப்பு அப்படிங்கிற நிலையை நம்ம கடந்து போயிடலாம். அதுக்கப்புறம் சம்பூதி. சம்பூதினால கிடைக்கக்கூடியது என்னது? சம்பூதியில வந்து உங்களுக்கு அமிர்தம், மரணமற்ற நிலையை அடையலாம். ஸோ இந்த 2ம் வந்து உங்களுக்கு எப்படி வித்யா குடுத்தோமோ, அதே தான் இங்க சம்பூதி, விநாசம் குடுத்திருப்பாங்க. இந்த 2 ஸ்லோகமும் கொஸ்டின் எடுத்து போன எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அடுத்து ஹிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்யாபி ஹிதமுகம் தத்துவம் பூஷண்ண பாவருன்னு சத்திய தர்மாய திருஷ்டயே. ஹிரண்மயேன பாத்ரேன. ஸோ ஹிரண் அப்படின்னு சொன்னா பொன்னிறமான கதிர்கள் வந்து தங்க நிறமான கதிர்கள். பாத்ரேன அப்படின்னா அதனால மூடப்பட்டிருக்கு. பொன்னிறமான கதிர்களால் மூடப்பட்டிருக்கு. எது மூடப்பட்டிருக்குன்னா சத்தியஸ்ய முகம். உண்மையான முகம்னா துவாரம். உண்மையான ஒரு சத்தியம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ அபிஹிதம் மூடப்பட்டிருக்கு. எதனால? பொன்னிறமான கதிர்களால் உண்மை மூடப்பட்டிருக்கு. துவம் அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா பூஷன் சூரியனை பார்த்து சொல்றாரு. அபௌருணு. ஸோ நீ இதை வந்து அந்த அந்த மூடியை கொஞ்சம் திறந்து விடு. எதுக்கு திறந்து விடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னோட பொன்னிறமான கதிர்களை கொஞ்சம் மூடி இருக்குது, அதை விலக்கிக்கோ, அதை கொஞ்சம் ஒதுக்கி வை. ஏன் அப்படின்னா சத்திய தர்மாய திருஷ்டையே, உண்மையான சத்தியத்தை நான் தரிசிக்க வேண்டும். அப்போ சூரியனிலிருந்து வெளிவருவதற்கு காரணம் பிரம்மமாகிய இறைவன் தான் காரணம். அந்த இறைவனை மறைக்க முடியாம ஒளி இருக்கு. இது சூரியனை எடுத்துக்கிட்டாலும் சரி, சாதாரண உங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்க முன்னாடி இருக்க எந்த பொருளை எடுத்தாலும் சரி, உங்க முன்னாடி இருக்கிற பொருள் எல்லாம் உங்களுக்கு தெரியறதுனால, வெளிச்சத்துல ஒவ்வொரு பொருளும் தெரியறதுனால, அதுக்கெல்லாம் உண்மையா பொருளுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய உண்மையான சத்தியமான இறைவன் பிரம்மம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இது புரியுதா? எவ்வளவு அற்புதமா வந்து மந்திரம் எழுதியிருக்காங்கன்ட்டு. நீங்க கண்ணை திறந்து இப்ப உங்க முன்னாடி பாக்குறீங்கல்ல, உங்க முன்னாடி ஆப்ஜெக்ட்லாம் தெரியுது தானே? இதெல்லாம் படைக்கப்பட்டது. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியறதுனால தான் இந்த படைப்புக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் தெரியறதுனால அது தெரியல. அப்போ உன்னோட பொன்னிறமான கதிர்கள் எல்லாத்தையும் தெரிய வைக்குது. வெளிச்சத்தால எல்லாமே தெரியுது. வெளிச்சத்தால எல்லாமே தெரியுது. ஆனா அந்த எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய உள்ளார இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த வெளிச்சத்தை எல்லாம் நீ மறைச்சுக்கோ, நீ விலக்கிடு. அப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறதெல்லாம் விலக்கிட்டா முன்னாடி என்ன இருக்கும்? இருட்டா தான் இருக்கும். அந்த இருள் தான் பிரம்மம். வேற ஒண்ணுமே இல்ல. அதுக்கு பேர் தான் சுத்த வெளி. அவ்வளவுதான். இறைவனை காண்பது என்றால் என்ன? உங்களுக்கு எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் மறைச்சிடுங்க. அவ்வளவுதான். மீதி என்ன இருக்கோ அந்த இறைவன்ல இருக்க போகுது. அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரம் வந்து சிம்பிளா வந்து கொடுத்துருக்காங்க. இறை ஞானத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. போஷண்ய கர்ஷயம சூரிய பிரஜாபத்திய விஹோரஸ்மின் சமூக. இது உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை. 17வது ஸ்லோகம். வாயுர் அனிலம் அமிர்தம் அதேதம் பஸ்மாந்தகம் சரீரம் கிரதோஸ்மர கிரதம். இது எத்தனை தடவை சொல்லியிருக்காங்கன்னா 3 தடவை சொல்லியிருக்காங்க. ஞாபகப்படுத்தி பாரு, ஞாபகப்படுத்தி பாருன்னா நினைவில் கொண்டு வா, நினைவில் கொண்டு வா அப்படின்ட்டு. என்னத்தை நினைவில் கொண்டு வர்றது? வாயுர் அனிலம் அமிர்தம் அதேதம் பஸ்மாந்தகம் சரீரம். இந்த உடம்பு நெருப்புல தான் அழிஞ்சு சாம்பலாகி போக போகுது. நீ செய்யற செயலை கொஞ்சம் நினைச்சு பாரு, நினைச்சு பாருன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம செஞ்சிட்டு இருக்கிற செயல் என்ன அப்படின்னா, இந்த உடல் அழிந்து போக போகுது. அதுக்கு முன்னாடி இங்க முன்னாடி சொன்னப்பட்ட ஆன்மா நிலையை உணர்ந்து உங்களுடைய செயல்பாடுகள் வந்து வித்யா அப்படிங்கிறது, அதாவது அரூபத்தை பிரம்மத்தையும் பிரம்மத்தையுடைய படைப்புல வந்த ரூபத்தையும் அரூபத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஞான நிலையை உணர்ந்துக்கோங்க. உங்களுக்கு செயல்பாடுகள் ஞானத்தை நோக்கி இருக்கட்டும். உங்க செய்யற செயல்ல கர்மால உங்களுக்கு கவனம் இருக்கட்டும் அப்படிங்கிறத சாரமா கொண்டு வந்து இந்த 17வதுல நிறுத்துறாங்க. ஸோ 18வதுல வந்து உங்களுக்கு
அக்னே நய சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் யூஜ்யஸ்ம ஜுகரானுமேனு. இங்க அந்த பாடல் இருக்கா? யூஜ்யஸ்ஸ ஜுகமான ஜுகுரானமேனு பூயிஷ்டாம் தே நம உக்திம் விதேம. ஸோ ஸோ அக்னி வந்து நம்ம வெளிச்சம் அப்படிங்கிற அந்த வெப்பம், சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பம், வெளிச்சம் இதெல்லாம் தான் எல்லா உயிருக்கும் ஆதாரம். இதை வந்து நம்ம சுபதாராயே அஸ்மான், ஒவ்வொரு கர்மா செய்யும் போதும் அதுக்கெல்லாம் ஆதாரம் கூடிய நம்ம வந்து சிம்பிளாக சொன்னால் நமக்குள்ள எனர்ஜி எப்படி உருவாகுது. ஸோ அதை வந்து இன்னொரு உபநிஷத்தில் படிக்கும்போது பிராணான்னு படிக்க போகிறோம். இதை தான் இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து இது அக்னின்னு சொல்கிறாங்க, அதை நம்ம நெருப்புன்னு சொல்கிறோம். இந்த அக்னி அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் பிராணா அப்படியெல்லாம் உண்டு, சக்தி ஆற்றல் அப்படியெல்லாம் உண்டு. இது எல்லாத்தையும் இந்த சக்தியை அழித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றுனா வணங்குறேன் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அதனிடம் நம்ம சரணடைகிற மாதிரி தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க, சரண்டர் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் பூரணம் அது அந்த பாடலோட இந்த உபனிஷத்து வந்து நிறைவடையும். ஸோ இது போல ஒவ்வொரு உபனிஷத்தையும் நீங்க பொறுமையா நிதானமா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? படிக்க அடுத்து கேன உபனிஷத்தை எடுத்து பார்க்கலாமா? கேன உபனிஷத்து எல்லா உபனிஷத்தும் நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட் புரிஞ்சிருச்சுன்னா போதும், நீங்களே இந்த மாதிரி படிச்சிடலாம் பொறுமையா. உபனிஷத்தை படிக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் கண்டினியூஸாக எடுத்து வச்சு எல்லா உபநிஷத்துக்கெல்லாம் எடுத்து பொறுமையாக படிச்சிங்கன்னா கீ பாயிண்டில் நோட் பண்ணி உங்களுக்கு முழுசாக புரிஞ்சு படிச்சுக்கிறதுக்கு திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாரம் ஆகிடும். ஏன்னா நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு உபநிஷத்தை வந்து படித்து முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குறீங்க, 2 மணி நேரம் ஒதுக்குறீங்க, 2 மணி நேரம் படித்து முடிச்சிடலாம். ஆனால் நமக்கு புரிதலோட நினைவோடு வரணும் அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் நிதானமாக படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காக நான் ஒரு வாரம் சொல்கிறேன். ஒரு வாரம்னா டெய்லி எல்லா நேரமும் அதே பண்ண போகிறதில்ல. சும்மா கொஞ்சம் நீங்கள் படிக்கிற எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுறதை பொறுத்து இது வரும். ஸோ பொறுமையாக நிதானமாக பாருங்கள். ஓம் ஆப்யயந்து மம அங்காணி, என்னுடைய அங்கங்களாகிய வாக் பிராண சக்ஷு ஸ்ரோத்திரம், என்னென்ன அங்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாடலில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? சக்ஷு, ஸ்ரோத்ரம், அதோ, பலம் இந்திரியாணி ச சர்வாணி, சர்வம் பிரம்ம உபனிஷதம், மாஹம் பிரம்ம நிராகுரியாம், மாமா பிரம்ம நிரோகரோத், அனிராகரணமஸ்து, அனிராகரணமஸ்து, மே அஸ்து. இதில் வந்து மௌஸ்துன்னு இருக்குது, மே அஸ்து, தத் ஆத்மனி நிரதே ய உபனிஷத்து, மயி சந்து தே மயி சந்து. வார்த்தைகள் இங்கே பிரித்து போட்டிருப்பாங்க. ஆபியாயந்து இளங்கட்டும், மம அங்காணி என்னுடல் உறுப்புகள், வாக்கு என்னுடைய சொல், பிராணா உயிர், சக்ஷு கண்ணு, ஸ்ரோத்திரம் காது, ஓ பலம் இந்திரியாணி இந்திரியங்கள்லாம் பலம் பெறட்டும், பேர்பட்ட இந்திரியங்கள் எல்லாம் பலன் பெறட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் பலம் பெறட்டும். சர்வாணி சகல சர்வம் எல்லாமே வந்து பிரம்ம உபனிஷத்தை சொல்லக்கூடிய ரகசிய அறிவு எனக்குள்ளார உருவாகட்டும். இப்படி இந்த மந்திரம் வந்து இப்படி எதை ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இந்திரியங்கள்லாம் வலிமை பெற்று உண்மையான உபனிஷத்து சொல்லக்கூடிய பிரம்மத்தை உணரக்கூடிய தகுதியை பெறட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு தான் இதுக்குள்ளார போகிறோம். இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக பாருங்க. இதில் வந்து 2 சாந்தி மந்திரம் இருக்கும். இதுக்கு முன்னாடி சகனா பவது போடலையே அந்த புக்கில். அப்படியே எந்த மாங்காணி தான் போட்டிருக்காங்க, ஒரு ஒன்று தான் போட்டிருக்காங்க. சகனா பவது இதில் இருக்கும். ஸோ கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனக கேன பிராணக பிராணக பிரதம பிரைதி யுக்தக கேனேசிதாம் வசாமி மாம் வதந்தி ஸ்ரோத்ரம் காவு தேவோ யுனக்தி. ஸோ இதுதான் வந்து வெர்ஸ் இப்படி இருக்கு. கேனே யாரால், ஏசிதம் யாரால் விருப்பப்பட்டு, பததி செல்கிறது. எது?
இந்த மனம் யாரோட பேச்சை கேட்டு செல்லுது? இதெல்லாம் பெயர் காரணமும் கேட்பாங்க. உபனிஷத்துக்கு அந்த பேர் வச்சு கேனேசிதம் உருவாக அந்த வார்த்தையில ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுனால இந்த உபனிஷத்து பேர் வந்துச்சுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈசாவாசியம் அதே மாதிரி தான். ஆனா எல்லாத்துக்கும் அது மாதிரி வராது. பிராணன், பிராணம் எப்படி செயல்படுது? மனம் எப்படி செயல்படுது? யாரால தூண்டப்பட்டு, யாரால் ஏவப்பட்டு இந்த வேலை செய்யுது? அதே போல வாக்கு, என்னுடைய வாக்கு, வாக்குன்னா சொல்லு நமக்குள்ள வர்றது. வதந்தி அது எப்படி பேசுது? சக்ஷு கண் யாரால வேலை செய்யுது? காதால் யாரால வேலை செய்யுது? யார் இதெல்லாம் வழி நடத்துறாங்க? இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பதில் தெரியணும். இந்த கேள்வியை வந்து கேட்கறதே வந்து அந்த கேனோ உபநிஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் இருக்கும். ஆனா குரு சிஷியனோட பேர் இருக்காது. கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். பொறுமையா உட்காந்து இதுல இந்த பிடிஎஃப் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இல்லை. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத் வாச்சோ வாசம் ச ஓ மனசி. என்ன சந்தோஷ் மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்ரோத்ர அஸ்ய அப்படின்னா காது, காதனுடைய உடைய அல்லது காதின். ஸ்ரோத்தம் கேட்கும் சக்தி. மனசோ மனதின். மனோ மனம் வந்து அந்த மனசுக்கு இருக்கக்கூடிய திறன். எத் அந்தக வாச்சோ வாக்கின் வாச்சம் வாக்கு சக்தி அ. இப்படி தனித்தனி வார்த்தையை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய கோர் கான்செப்ட் படிங்க. காதின் கேட்கும் சக்தியாக, மனதின் சக்தியாக, அந்த வாக்கின் பேசும் சக்தியாக இருக்கின்ற அது ஆத்மா. அப்போ என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க? இப்ப நம்மகிட்ட 5 புலன் இருந்தா 5ம் பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா இல்ல. இந்த உபநிஷத்துல இந்த ஸ்லோகத்துல வந்து காதை பத்தி இருக்கு, வாயை பத்தி இருக்கு, மனசை பத்தி இருக்கு. இந்த 3த்துக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியது. கண்ணுன்னா பார்வை இருக்கணும், காதுன்னா கேட்கணும். கேட்கலன்னா அதுக்கு பேர் என்ன? செவிடுன்னு சொல்லுவோம். கண்ணுல பார்வை இல்லைன்னா குருடுன்னு சொல்லுவோம். கண் இருந்தும் குருடனாய். கண் இருந்தா மட்டும் போதாது. கண் இருக்கணும், காது இருக்கணும். அப்ப அதுக்கான திறன் இருக்கணும், அதுக்கான புலன் இருக்கணும், அதுக்கான சக்தி இருக்கணும். அது கூட மனசும் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து இயங்குறது. இத்தனை இயக்கத்துக்கு எது காரணம்? உள்ள இருக்கிற ஆன்மா. அந்த ஆத்மா இல்லை அப்படின்னா இதெல்லாம் வேலை செய்யாது. உங்க பிராணா வேலை செய்யறது, ஆத்மா வேலை செய்யறது எல்லாமே இதனுடைய அடிப்படையில தான். ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக்கச்சதி நோ மனஹ ந வித்மோ ந விஜானீமோ யதை தத்து அனுசிஷ்யாத். இவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. நானா இல்ல, தத்ர அங்க, சக்ஷுர் கண்ணு, கச்சதி இங்க எது போகாது? ஆத்மா இல்லைன்னா கண்ணு எங்கேயும் போகாது. கண்ணு உங்ககிட்ட இருந்தாலும் பார்வை வந்து பலனை கொடுக்காது. இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் இந்த ஆத்மா உள்ளார இருந்து இல்லை அப்படி உண்டுன்னு சொன்னா நமக்கு எதுவும் தெரிய போறதில்ல. அதையும் கொடுத்திருப்பாங்க. கண் செல்வதில்லை, வாக்கும் கூட செல்வதில்லை, மனம் அறிவதில்லை, இதனை எப்பொழுதும் அறிந்து கொள்ளலாம் அல்லது அறிய முடியும் என்பது தெரியவில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்மா இல்லை அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்போ ஆன்மா தான் அடிப்படை அப்படிங்கிறத வந்து இந்த உபநிஷத்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இங்க ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கேன உபநிஷத்து. இதுக்கு முன்னாடி படிச்சது கர்மயோகம், ஞான யோகம். நீங்க எப்படி இந்த உலகத்துல வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கறது உங்க வாழ்க்கை முறையை சொல்றது. அந்த ஆன்மா தான் அங்க பார்த்த அந்த ஆன்மா வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது, ஆன்மா அனுமதி பெற்றவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது. ஆனா இங்க அந்த ஆன்மா எப்படி இருக்குங்கிறது நமக்குள்ள இருந்த புலன்கள் எப்படி செயல்படுதுங்கிறது. புலன்கள்னு வந்துட்டாலே, புலன் மனம் இதோட வந்துட்டாலே ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன், புலன்களுக்கு கூடிய ரிலேஷன் வந்து சொல்லக்கூடியது கேன உபனிஷத்துங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும். இது கொஞ்சம் நிதானமா படிச்சீங்கன்னா ஒவ்வொன்றா நீட்டா சொல்லியிருப்பாங்க. கண்ணுக்கு வந்து பார்த்து கொண்டிருப்பது, அந்த வந்து உள்ளார்ந்து பார்த்து கொண்டிருப்பது.
அப்போ கண்ணுக்கு கண்ணா இருக்கக்கூடியது, காது வந்து கேட்குது. அந்த கேட்கறத உள்ளார இருந்து எது கேட்டுக்கொண்டு இருக்கோ அது ஆத்மா. இந்த மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் கொடுத்து பொறுமையா குடுத்திருப்பாங்க. இதுல வந்து கோர் வந்து அப்படின்னு கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல இல்லாம, கொஞ்சம் டீட்டெயிலாவே நிதானமா விளக்கி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 34 ஸ்லோகத்துல இது இருக்கும். 34, 35 ஸ்லோகமா இருக்கும். இந்த மாரி. இந்த கேனோ உபனிஷத்து பாருங்க. கேனோ உபனிஷத்துல நீங்க இந்த கதையெல்லாம் படிச்சுக்கோங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். ம். கதையெல்லாம் படிக்கும்போது தெரியும் தானே. ஸோ வாயுக்கு ஒரு பேர் இருக்கும், அக்னிக்கு ஒரு பேர் இருக்கும், இந்திரனுக்கு ஒரு பேர் இருக்கும், உமாதேவி இருப்பாங்க. அவங்களுக்கான பேரெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த உபனிஷத்துல. அடுத்த உபனிஷத்து கத உபனிஷத்து. கத உபனிஷத்துக்கு தெரியும் வந்துருச்சாமா? வந்துருச்சுங்க. நச்சிகேதா என்ற ஒரு வார்த்தையில அது அடுத்த வார்த்தை சிரத்தையுள்ள சிறுவன் ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. இன்ட்ரடக்ஷனே பாருங்க. இது இன்ட்ரடக்ஷன்லயே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இருக்கு. நம்ம கொஸ்டின் சிலபஸ்ல இருக்கிறது இந்த பகுதி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு யோகாக்குள்ளார என்ன வேணும்னா ஸ்ரத்தா. யோகாக்குள்ளார என்ன வேணும்னா நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை? இறப்புக்கு பின்னாடி இன்னொரு லைஃப் இருக்கு. ஆன்மாங்கிறது இது எல்லாமே மறைப்பொருள் சம்பந்தமானது. அதெல்லாம் உணர்ற வரைக்கும் ஜீவாத்மா, பரமாத்மா, பிரம்மம் இதெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்காது. யார்கிட்ட கதை விடுறீங்கம்பாங்க. தாயினுடைய கருவறையில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து கேட்குற மாதிரி தான். டெலிவரிக்கு அப்புறம் நமக்கெல்லாம் ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னொரு குழந்தை நம்பாது. டெலிவரிக்கு வரைக்கும் வயிற்றுக்குள்ளார இருக்கிற நாமளே நம்பினது கிடையாது. நம்பியிருப்போமா என்ன? டெலிவரிக்கு முன்னாடி அம்மா வயித்துல இருக்கும்போது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நம்ம அம்மா இருப்பாங்க, இந்த மாதிரி உலகம் இருக்கு, வீட்டு இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? இறந்த பிறகு இருக்கிற உலகம் அப்படிதான் தெரியாது. ஆனா இங்க நமக்கு வந்து தெரியலனாலும் பரவாயில்ல. ஆனா இருக்குங்கிறது ஸ்ரத்தா. முதல்ல ஸ்ரத்தை தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுதான் அவரு அந்த நச்சிகேதனை குறிப்பிட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் நமக்கானது. ஸோ மரணத்தை எதிர்கொண்டு மரண தேவனினுடைய உபதேசத்தாலே மரணத்தை கடந்த ஒரு கதை தான். அற்புதமான ஒரு படைப்பு தான் இந்த கத உபனிஷத்து அப்படிங்கிறது. உபனிஷத்துக்களுடைய சாரங்களை வந்து உபனிஷத்துக்கள் இது வேதத்தினுடைய சாரத்தை வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக சொல்லக்கூடியது. பகவத்கீதையும் கதோபனிஷத்தும் கிட்டத்தட்ட ஸ்லோகங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும், கருத்துக்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கக்கூடியது. ஒன்னோட ஒன்று உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆன்மாவை பற்றி இருக்கக்கூடிய உண்மையான நிலையை அடையிறதுக்கு என்னென்ன பாதைகளை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். இதில் என்னதான் பெரிய டெக்னிக் சொல்லி கொடுக்க போறாரு? ஒன்றும் கிடையாது. ஓம் சாண்டிங் பண்ணு, உள்ளார இருக்கிற ஆன்மாவை நீ தெரிஞ்சுக்கோ. அவ்வளோதான். பதஞ்சலி சூத்திரமா என்ன சொல்லுது? பிரணவ ஜபத்தை அர்த்த பாவனையோட பண்ணு, சமாதியை ரீச் பண்ண. அவ்வளவு.
அதுதான் யோக நிலை அப்படிங்கிறது. அதுதான் இந்த யோகா வந்து சொல்லிக் கொடுக்குறான் நச்சிகேதனுக்கு. ஸோ இப்போ நச்சிகேத வித்தையை வந்து இதெல்லாம் பொறுமையாக படிங்க. கதை படிக்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உபனிஷத்துக்கள் முத படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கதை உபனிஷத்தை எடுத்து படிங்க. கதை வடிவத்தில் உங்களுக்கு முதல்ல அந்த உபனிஷத்தை படிக்கிறத எடுத்து வச்சிங்கன்னா, சில பேர் ராஜேஷ்குமார் நாவல் படிப்பீங்க, சில பேர் சுஜாதா நாவல் படிப்பீங்க. படிக்கும்போது என்ன பண்ணுவீங்க? புக்கையே வைக்க மாட்டோம், படிச்சுக்கிட்டே இருப்போம். நானெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். மோட்டர் ஸ்டார்ட் பண்ண போனோமா ஒரு கையில் லிவரை பிடிச்சிட்டு கை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் இன்னொரு கையில் புக் கையிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த நச்சிகேதனுடைய ஸ்டோரி நீங்கள் கதோபனிஷத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிப்பு வந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற உபநிஷத்துகள் ஒன்னோட ஒன்று புரிஞ்சுக்கிறது. எங்கேயா ஒரு இடத்துல ஸ்பார்க் ஆச்சுன்னா போதும், நீங்கள் அப்படியே பிக்கப் ஆகிப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வர வேற ஒன்றும் இல்லை. மேலே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ முதல் ஸ்லோகத்தில் ஒரு கதை வந்து நமக்கு கதை உபனிஷத்துன்னு சொன்னாலும் கூட இவங்க முதல் ஸ்லோகம் என்ன அறிமுகப்படுத்துதுன்னா, இது ஒரு உண்மை சம்பவம் ஓம் ஊசன் ஹை அப்படிங்கிறது வந்து இது பாடல் வரியில இருந்தாலும் கூட இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு உண்மை சம்பவம், இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக ஒரு கதை வந்து சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல யாருக்கு யார் அப்படிங்கிற ஒரு ரிலேஷனை முதல்ல கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல வந்து புத்திர ஆச நச்சிகேதோ தஸ்யஹ வந்து அவர் யார் அப்படின்னா வாஜஸ்ரவசக. ஸோ வாஜஸ்ரவஸோட ஒரு சன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் நச்சிகேதன் இருக்கான். இவங்களை 2 பேரும் அறிமுகப்படுத்தக்கூடியது இந்த முதல் ஸ்லோகத்துல பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வாஜஸ்ரவஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு செயல் செஞ்சா அதுக்கான பலன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவர். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு விஸ்வசித் யக்ஞம் அப்படின்னு ஒரு யக்ஞம் பண்றாரு. சார் சொல்லுங்கம்மா. இந்த ஸ்கிரீன்ல அந்த இது தெரியலைங்க சார். வெறும் இது மட்டும் தான் இருக்கு. மாறலையா? சார் லோகம் மாறலையா? ஆமாங்க, அந்த ஆமா வெறுமனே கடவு பண்ணிச்சாங்க அந்த படம் மட்டும். ஒரு நிமிஷம். இப்போ ஓடி போச்சா? ஓடி போச்சா இருக்கா? இப்போ போயிடுச்சு. போச்சுங்க, நீங்க இருக்கீங்க. போயிடுச்சா? ஆ. இப்போ வந்துருச்சா? வந்துருச்சுங்க சார். இப்போ வருதுங்க. இப்போ மாறுதா? Yes. முதல் ஸ்லோகம் வந்துருச்சா? கடோபனிஷத்து முதல் அத்தியாயம் முதல் பகுதின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போதே ஒரு உபனிஷத்தோடைய இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நிறைய கொஸ்டின் வரும். என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபனிஷத்துல எத்தனை மந்திரங்கள் இருக்கு, எத்தனை அத்தியாயம் இருக்கு, எத்தனை அத்தியாயம் இருக்கு, அதே போல வந்து இது எந்த உபனிஷத்து எந்த வேதத்தை சார்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல அறிமுகப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த உபனிஷத்தை பற்றி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அப்படியே கதையை பார்த்துட்டே வாங்க. நீங்கள் எடுத்து இந்த வார்த்தைகளை கதை உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை படிக்காம முதல்ல கதையை படிச்சிருங்க. வாஜஸ் என்பவர் ஒருத்தர் இருந்தார். அவர் பலனில் ஆசை கொண்டவராக இருந்தார். தன்னிடமுள்ள எல்லா பொருளையும் தானமாக கொடுத்தாரு. அவருக்கு நச்சிகேதன் ஒரு பெயர் இருந்தார். இதில் நச்சிகேத் இந்த ஸ்டோரி எப்படி கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க, கதையாக படிங்க. இந்த வாஜஸ்ரவஸ் வந்து எந்த யாகத்தையும் வந்து ஒரு யாகத்தை பண்ணாரு. அப்படி பண்ணும்போது அதனை பற்றி உபனிஷத்துக்கள் வந்து இவர் என்ன பண்ணுறாரோ அதெல்லாம் உபனிஷத்துக்கள் வந்து இல்லாத மாதிரி இருக்கு.
பலன்ல ஆசை இல்லாம தான் ஒரு ஒரு யக்ஞம் பண்ணணும் அப்படிங்கிறது உபநிஷத்துல இருக்கக்கூடியது. இதெல்லாம் யார் கவனிக்கிறது? நச்சிகேதன் கவனிக்கிறான். பலனில் ஆசை கொண்டு என்றும் குறிப்பிட்டிருவது ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா யாகங்களுமே வந்து ஏதேனும் ஒரு பலனை உத்தேசித்து செய்யப்படும். இங்க நம்ம பண்றக்கூடிய எல்லா யக்ஞத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. அப்ப யக்ஞம் பண்றதா பண்ணக்கூடாதா? இப்ப நமக்கு இந்த குழப்பம் வரும். இதுல வந்து இங்க வந்து பலனில் ஆசை கொண்டு குறிப்பிட்டிருந்தா, இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த கதைய அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா, பால் கறக்காத மாடு, புல்லு தின்னாத மாடு, எல்லாம் பால் கறந்து முடிச்சு, கண்ணுலாம் போட்டு முடிச்சத வந்து இவர் வந்து குடுக்குறாரு. அப்படி குடுக்கும்போது, அத வந்து இந்த நச்சிகேதன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அத பார்க்கும்போது, நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லலையே இந்த மாரி. இவர் இந்த மாரி குடுக்குறாரு. இதனால எடுத்துட்டு போறவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதை வந்து இங்க ஒரு சின்ன டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் எடுத்துரும். வாஜஸ்ரவஸ் வந்து பலன கொடுக்காத, வாங்கிட்டு போறவனுக்கு பலன் கொடுக்காத மாடெல்லாம் குடுக்குறாரு, தானத்த குடுக்குறாரு. அதனால வந்து என்ன பலன் அவங்களுக்கு அப்படிங்கிறது வந்து, இது தப்புங்கிற மாரி இந்த குழந்தை போய் கேட்கிற மாரி இருக்கும். வாஜஸ்ரவஸோட இன்னொரு பகுதி நம்ம போய் எடுத்து படிச்சோம்னா, அவர்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் குடுத்துட்டாரு. வேற எதுவும் குடுக்கறதுக்கு இல்ல. அவர்கிட்ட இருந்தது குடுக்கறது இருந்தது கடைசியில இது மட்டும் தான். அதையும் குடுத்துருவாரு. அதையும் குடுக்கும்போது தான் இந்த குழந்தை போய் 3 தடவ கேட்கும். "என்ன யாருக்கு குடுக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே வார்த்தைய திரும்ப வந்து திரும்ப திரும்ப அவர் கேட்கறதுனால தான், அவருக்கு வந்து கோவம் வந்து, "உன்ன மிருத்யு குடுக்குறேன்னு" சொல்லிருவாரு. அந்த மிருத்யு குடுக்கும்போது, இவன் ஃபீல் பண்ற மாரியும் குடுத்துருப்பாங்க. என்ன ஃபீல் பண்ணும்னா, எல்லா குழந்தைங்க மாரி நான் வந்து கீழ்நிலையான குழந்தைங்களும் கிடையாது. சில சமயங்கள்ல நான் மிடில்ல இருந்திருக்கேன். சில சமயங்கள்ல நான் ஒரு உயர்ந்த நிலையிலான சிந்தனையில இருக்கேன். முட்டாளாவும் இல்ல. அப்படின்னு சொல்லி, என்ன ஏன் வந்து அப்பா இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக, அவன் வந்து யமன தேடி போனதா இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுல இங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிற ஏரியா எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவனைப் பத்தி அவனே புலம்புறான் பாருங்க. நான் பலருக்கு முன்னால் இருக்கிறேன், பலருக்கு நடுவில் இருக்கிறேன். ஆனால் யமனுக்கு ஆகக்கூடிய அளவுக்கு வந்து என்னை யமனுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அளவுக்கு நான் என்ன கெட்டு போயிட்டேன்? நான் என்ன அவ்வளோ கீழ்த்தரமாவா இருக்கேன்? ஸோ ஒரு அறிவில்லாத முட்டாள் மாரி இல்லையே நானு. ஒரு நடுத்தரமான அறிவியல் சிந்தனைகள் இருக்கிறவன் தானே அப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாரி அந்த நச்சிகேதன் வந்து தன்னை தானே வந்து தகுதிப்படுத்திக்கிறத வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்றான் அப்படிங்கிற ஒரு தகுதிய வந்து குடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கிறது. இப்ப நமக்கு இதெல்லாம் வந்து பாடம். இந்த மாரி நம்மள சொல்றது. யமனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி இருந்தாலும் பரவால்ல. அப்பா சொல்ட்டாரு. நம்ம வந்து யமன் கிட்ட போலாம் அப்படின்னு போற மாரி இந்த கதைய வந்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல குடுத்திருப்பாங்க. ஸ்ரத்தா, வீரியம் நாம் படிக்கிறோம்ல. ஸ்ரத்தா, வீரியம், ஸ்மிருதி, சமாதி, பிரக்ஞா அது எல்லாமே அவனுக்கு லைனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். அது இதுல நீங்க பொறுமையா பார்த்துட்டு வாங்க. இந்த புக்ல குடுத்துருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனா இதுல ம் ம் ராமகிருஷ்ண மடத்துல வரக்கூடிய கதோபனிஷத்து புக்ல அது சீரியலாவே போட்டு போல்டு பண்ணியிருப்பாங்க. நல்லாவே அந்த வரிகள் வந்து வார்த்தைகளா இருக்கும். இங்க ஒரு ஒரு தத்துவத்த வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ கீழ கடைசில இருக்கு. முன்னோர்கள் வந்து எவ்வாறு வந்து சொன்னாங்க? எப்படி செயல்பட்டாங்க? ஸோ அத கொஞ்சம் முறையா சிந்திங்க. அது எதுக்காக அப்டின்னா, மனிதன் வந்து தாவரங்கள போல பிறக்குறான். முற்றிலும் முறிந்து உயிர்கிறான். ஸோ இந்த வார்த்தைய வந்து அவங்க குடுத்திருக்காங்க. ஸ்லோகத்திலருந்து குடுத்தது தான். "அனுபஷ்ய யதா பூர்வே பிரதிபஷ்ய ததோபர." ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் எப்படி இருந்தாங்க? அத நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ஒரு பெரிய கடினமான விஷயம்லாம் இல்ல. இப்ப நமக்கு என்ன வயசு அப்படிங்கிறது ஒரு பேப்பர்ல எழுதுங்க. உங்க ஏஜ் என்னவோ அத எழுதுங்க. கண்டிப்பா ஒரு நம்பர் வரும். அதுல ஒரு 2 நம்பர ஆட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு நம்பர் வரும். அது வருஷங்களா மாத்திடுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு வயசு வந்து ஒரு 40 அப்படின்னா 2 வருஷம் 42. அந்த 42 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்திருப்போம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி எங்க இரு சாரி சாப்பிடணும். பொறக்கறதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்திருப்போம். ஸோ "தந்தை, தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தோர் உடலாகி உலகில் வந்தேன்." ரைட். "சுக்கிலம் சுரோனிதம்ங்கிற சேர்ந்ததுலருந்து ஒரு டிராப்லேருந்து வந்திருக்கும்." அது எங்கேருந்து வந்தது? 7 தாதுக்களாக வந்தது. 7 தாதுக்களுக்கு சோர்ஸ் என்ன? உணவு. உணவிலிருந்து ரத்தம் வருது. உணவு எங்கேருந்து வந்தது? தாவரத்திலிருந்து வந்தது. தாவரம் எங்கேருந்து? எந்த தாவரத்தில இருந்திருக்கும்? எந்த அரிசியில இருந்திருக்கும்? எந்த நெல்லுல இருந்திருக்கும்? எங்க இருந்திருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. ம்.
அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பிறவி. ஒருவேளை அது கண்டுபிடிக்கல, அதுக்கான எஃபோர்ட் போடல அப்படின்னு சொன்னா, அதுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை தான் மரணம்னு பேரு. இறப்பு அப்படின்னு. ஸோ இரவா நிலையை அடையறதுக்காக தான் இந்த நச்சிகேதன் முயற்சி பண்றான். இந்த நச்சிகேதனுடைய கதையை வந்து நீங்களே வந்து ஒரு கியூரியாசிட்டியோட படிங்க. யமதர்மராஜா கிட்ட போக சொன்னார் அவங்க அப்பா. போயிட்டான். போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணியிருப்பான், அவன் போய் என்ன பண்ணான் அப்படிங்கிறதுல நீங்க படிச்சு வச்சுட்டு நாளைக்கு கதையை சொல்றீங்க. கதோபனிஷத்துக்களும் கதோபனிஷத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் நீங்க ஆழமா எடுத்துக்கணும். ஸோ யமதர்மராஜா என்னெல்லாம் கொடுத்து இவனை டைவர்ட் பண்ண பார்த்தாரு. அவன் எதுக்கும் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, அதை தாண்டி அவன் வந்து எனக்கு வந்து இம்மார்டல் அப்படிங்கிற இந்த இரவா நிலை, இறப்பு அப்படிங்கிறது எல்லா மனிதரும் ஒன்றை கண்டுதான் பயப்படுறாங்க. சொல்லப்போனா எல்லா உயிருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா மரண பயம். மரண பயம் இல்லாத உயிர்களே இல்லை. நம்மளுடைய யோகாவே எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா மரண பயத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அது ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையே. பதஞ்சலி யோக சூத்திரத்துல 2வது பாதத்துல அபினிவேஷ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் துக்கம் என்பது உருவாகுது. அந்த துக்கத்திலிருந்து நிவர்த்தி அடையணும். அப்ப நமக்கு வந்து இறப்பு அப்படிங்கிற ஒரு இடத்த அறிஞ்சு அதுல இருந்து நம்ம வெளிவரணும். அந்த இம்மோர்டல் அப்படிங்கிறத இவன் கொஸ்டின். இவனுக்கு எனக்கு தேவையே அது ஒண்ணுதான். ஏன்னா இதுக்கெல்லாம் இறப்பு காரணமான கடவுளே நீ தான். உன்னை தவிர வேற யாராலும் சொல்ல முடியாது. யம தர்மராஜா சொல்றாரு, சில இடங்கள்ல கடவுள்களே எங்கிட்ட இதுல வந்து புரிஞ்சுக்க முடியாம ஓடி இருக்காங்க. நீ கிளம்பு நசிக்கத்தான்னு சொல்லும் போது அவன் சொல்லுவான், கடவுளாலேயே புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரே ஆளு நீ மட்டும் தான். உன்னை விட்டா வேற யாருக்கிட்டேன்னு என்னால இதுக்கான விளக்கத்தை பெற முடியாது. செத்து போறவங்கள உங்ககிட்ட தான் மடிச்சு போறாங்க. அதனால நீ எனக்கு சொல்லு. அப்ப இரவா நிலையை அடையறதுக்கு என்ன பண்ணுங்கிறதுக்கு அதுக்கான டெக்னிக் நீ என்ன, அப்படி ஆன்மானா என்ன, நீ என்னவா இருக்கிற, அதை அடையறதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிற டெக்னிக்கை சொல்லி கொடுக்கறதுனால தான் இதுல வந்து ஸ்ரேயஸ் பிரேயஸ் எல்லாம் பத்தி நீட்டா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கதை வடிவத்திலே படிங்க. பெரிய கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை. இங்க எல்லாமே நம்மளை பத்தா இருக்கு. நம்ம கண்ணு காது மூக்க பத்தா இருக்கு. ஃபோர் மினிட்ஸ் இருக்கு. 5 மினிட்ஸ் இருக்குமா நிறுத்தணும். 10 மினிட்ஸ் இருக்குமா நிறுத்தணும்னு நினைச்சா முடியல. எனி கொஸ்டின்? உங்களுக்கான நேரம். ஒரு 3 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். கொஸ்டின் மட்டும் ஏதாவது கொஸ்டின்? ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. அது என்னன்னா நோ கொஸ்டின் சார் அப்படின்னு. கதவு உபனிஷத்துடைய என்னங்கம்மா? கதவு உபனிஷத்துடைய இது ஸ்டார்டிங் பாட்டுன்னு ஒரு ஸ்டெப் வரும். கதவு உபனிஷத்துக்கு இப்ப சகனாபம் வருமா? சாந்தி மந்திரமா? சாத்தியம் கதவு உபநிஷத்துக்கான சாந்தி மந்திரம் வந்து சகனா பவத்தம். தேங்க்யூ. பஞ்சபூத கூட்டு நம்ம தான் உணர்ந்துட்டாலே அது இரவானையில அடைஞ்ச மாதிரி தானே. பஞ்சபூத கூட்டுங்கிறத நீங்க உணர்ந்துட்டா தன்னை அறிஞ்சுக்கிட்டோம்ல, தன்னை அறிஞ்சாலே நீங்க உணர்ந்துட்டா அதுக்கு பேரு இப்ப பஞ்சபூதமான கூட்டுங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம். இதுல பிரச்சனை இல்லை. பஞ்சபூதங்களான கூட்டு நாம உணர்ந்துக்கிறதுனால நமக்கு வந்து முக்தி கிடையாது. பஞ்சபூத கூட்டு நாம இல்லைன்னு தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு முக்தி. அப்ப நீங்க சொன்னதுதான், ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வந்து தாவரமாகி இப்ப இந்த நிலைய பகுத்தறிவு நிலையை இந்த அடைஞ்சு பஞ்சபூத கூட்டங்களாக மேற்கம் இல்லாம நிலைக்கு வெளிப்படுறதுக்கு போகணும். இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் அது. சரி சரி சரி, ஓகே, தேங்க்யூ. ஒரு யுனிவர்சல் பிரேயர். சர்வேசாம் சர்வேசம் சாந்திர் பவத்து. அது வந்து சாந்தி ஸ்தீர்பவத்து. பவத்து. இன்னொரு யுனிவர்சல் பிரேயர் சர்வே பவந்து சுகினஹ. ஸோ இந்த ஈசாவாசி உபநிஷத்துல இருக்கக்கூடிய எல்லா சர்வத்தையும் நம்ம சர்வம் பார்க்கும்போது
சர்வே பவந்து. சர்வம்னு சொன்னா எல்லாமே, அனைத்துக்குள்ளாரையும். நம்ம வாழ்த்தும் போது நம்மளை யார் வாழ்த்துறது அப்படின்னு நாமளே அந்த வாழ்த்துக்குள்ளார இருக்கோம். சர்வே பவந்து சுகினக, எல்லா உயிர்களும் சுகமா இருக்கட்டும். சர்வே சந்து நிராமை, ஆமையா சந்து பெறட்டும். என்ன நிலையை பெறட்டும் அப்படின்னா, சர்வம் எல்லா உயிர்களும், ஆமையா அப்படின்னு சொன்னா நோய், நிராமையா அப்படின்னு சொன்னா துன்பம் இல்லாத நிலை. அப்ப துன்பம் இல்லாத நிலை அப்படிங்கிறது என்னதான் துன்பம் இருக்கு அப்படின்னா, அந்த இறப்பை பற்றிய பயம் என்ற துன்பம் தான். நம்ம ரெண்டு விதத்துல பார்ப்போம். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் உடல் இருக்கக்கூடிய நோய், இந்த உடல் அழிந்த பிறகும் அடுத்து அடுத்து வரக்கூடிய பிறப்பு இறப்பு என்ற நோய். இதெல்லாம் நிராமையாக. சர்வே பத்ராணி பஷ்யந்து, இங்க பார்க்கின்ற அனைத்தும் பத்ரம். பத்ரகாளின்னு தெரியுமா நன்று? இங்க ரெண்டு காளி இருப்பாங்க. காளீஸ்வரி. காளினா கருப்பு. பத்ரம்னா புனிதம், புனிதம் அடையட்டும். பஷ்யந்து, நீங்க பார்க்கின்ற அனைத்தும் புனிதமாகட்டும். நீங்க காணுகின்ற அனைத்தும் புனிதமாகவே காட்சியளிக்கட்டும், புனிதமடையட்டும். மா கச்சித் துக்க பாக்பவே, அனைத்தும் துக்கத்திலிருந்து விடுபட்டு முழுமை பெறட்டும். ஸோ யூனிவர்சல் ப்ரேயர் சர்வம்னு வந்தாலே அல்லது சர்வேசம்னு வந்தாலே அது யூனிவர்சல் ப்ரேயர் தான். இந்த யூனிவர்சல் ப்ரேயரில் தான் அது கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுவுமே உபநிஷத்துக்கள் இருக்கக்கூடிய மந்திரங்கள் தான். இதுதான் நாம் எப்பவுமே பாடப்பட்ட அந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். ஸோ எல்லா உயிர்களும் நலமாக இருக்கட்டும், எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். இந்த உணர்வு சர்வேம், எல்லா உயிர்களையும் சர்வம் சர்வம்னு வாழ்த்தும் போது, சர்வம்னு சொல்லும் போது சர்வத்துக்குள்ள நாம இருக்கோம். ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அதிலிருந்து நம்ம முதல் பலன் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு உணர்வு பாவனை தான் முக்கியம். ஸோ முதல்ல உங்க அர்த்த பாவனா தஜபக ததர்த்த பாவனை. ஸோ அர்த்த பாவனையோட அந்த பாடலை நீங்க பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுடைய அலைகள் இந்த உலகம் ஃபுல்லா பரவும். எல்லா உயிர்களுக்கும் நன்மை உருவாகும். எல்லா உயிரில் ஒரு உயிரா நாமளும் இருக்கோம். கையில நமஸ்கார முதிரில் வச்சுக்கோங்க. சாண்ட் ஓம் 3 times. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामया, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्, मा कश्चित् दुःखभाग् भवेत्. Om Shanti Shanti Shanti. Feel the nice vibration, feel the calmness of your mind. Gently rub your palms, keep on your eyes, bring awareness on your eyes. Gently open your eyes, see the palm with a smile, feel happy, be happy, be happy. அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். வாழ்க வளத்துடன் சார். வாழ்க வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க நன்மை உருவாகட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.